வணக்கம் உறவுகளே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அக்டோபர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலே போட்டி நடைபெற்றிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியினர் 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகளில் பங்கெடுத்திருந்தார்கள். இவர்களுக்கு இடையிலான போட்டி 2025 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாகி நவம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் மழையின் குறுக்கீடு காரணமாக 26 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டு பந்து பரிமாற்றங்கள் வீசப்பட்டிருந்தது. இதில் முதலாவது துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் 9 இலக்குகளை இழந்து 136 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் 3 இலக்குகளை இழந்து 131 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் 7 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக மிச்சல் மார்ஷ் தெரிவாயிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியினர் முதலாவது துடுப்படுத்தாடி 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 264 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், 9 இலக்குகளை இழந்து. பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் 265 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், 8 இலக்குகளை இழந்து. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியினர் 2 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். இரண்டாவது ஒருநாள் போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலிய அணியினுடைய பந்து வீச்சாளர் அடம் சம்பா தெரிவாயிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலாவது துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியினர் 236 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்திருந்தார்கள். பதிலளித்த இந்திய அணியினர் 237 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், வெறுமனவே ஒரு இலக்கினை இழந்து. இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக ரோஹித் சர்மா தெரிவாயிருந்தார். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டியில் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் 1 போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரினை ஒருநாள் போட்டித் தொடரினை ஆஸ்திரேலிய அணியினர் கைப்பற்றி கொண்டனர். ஒருநாள் போட்டித் தொடரினுடைய தொடராட்ட நாயகனாக ரோஹித் சர்மா தெரிவாயிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 போட்டித் தொடரிலே முதலாவது போட்டியில் முதலாவது துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் 9.4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 97 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், ஒரு இலக்கினை மாத்திரம் இழந்து. இந்த நிலையில் மழையின் குறுக்கீட்டினால் முதலாவது T20 போட்டி கைவிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணியினர் அனைத்து இலக்குகளையும் இழந்து 125 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பதிலளித்த ஆஸ்திரேலிய அணியினர் 126 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள், 6 இலக்குகளை மாத்திரம் இழந்து. இந்த போட்டியில் 4 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணியினர். இரண்டாவது T20 போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக ஆஸ்திரேலிய அணியுடைய பந்து வீச்சாளர் ஜோஸ் கசில்வுட் தெரிவாயிருந்தார். இவர் 4 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது T20 போட்டியிலே முதலாவதாக துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியினர் 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 6 இலக்குகளை இழந்து 186 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பதிலளித்த இந்திய அணியினர் 5 இலக்குகளை மாத்திரம் இழந்து 188 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் 5 இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்